இப்ப எஸ்ஐஆர் என்று கேட்டாலும் பதறாங்க. கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் அலறாங்க. என்னன்னே தெரியல. இதுல என்ன தவறு இருக்குது? காலம் போதாதுங்கிறாங்க. 1 மாத காலம் கொடுத்திருக்கிறாங்க. தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த காரணத்திற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம். மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்வதுதான் நாங்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதில் இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படும். என்ன அவங்களுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க? ஏன் அலறாங்க? உங்களுக்கு ஊடக நம்பர் பத்திரிகை அத்தனை பேருக்குமே தெரியும். தெரியாத ஒண்ணுமே கிடையாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்கொடுமை சர்வசாதாரணம் நடக்கின்றது. குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல், காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுப்பி இருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அதற்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல். இந்த ஆட்சியில் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்ற சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரிடத்திலே காவல்துறை இருந்தும் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே இன்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது. இப்படி கொடுமையான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முறையாக டிஜிபி, நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை. நான் பலமுறை சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன், தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கிறேன்.